ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய ஒரு ஷெட்டுக்கு வந்து சிக்ஸ் வாரதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணணும், என்னெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நான் வந்து இந்த வீடியோவில் போடுறது. இது வந்து எதாவது யாராச்சும் பிஸ்னஸ் பண்ண போகிறதா இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் நம்ம ஷெட்டுக்கு வாரதாக இருந்தால் அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். தென் நமக்கு வந்து ஷெட்டு ரெடி ஆன அப்புறம் தென் எல்லாமே க்ளீன் பண்ண அப்புறம் வந்து நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா ஷெட்டு வந்து கரெக்டாக இருக்குது. தென் இது வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்லேயாக்கும் நம்ம இந்த ஷெட்டு போட்டிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து 750, அதாவது ரெண்டாவது ஷெட்டு வந்து 750 ஆர் 850 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்ம போட்டிருந்தோம். தென் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது சும்மா சிக்ஸை ஒரு 25 டேஸ் ஆன பிறகு இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது ஷெட்டில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு ஷெட்டுக்கு மாற்றுறது, அதெல்லாம் ரொம்ப இதாகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, சரி கொஞ்சம் கூட நம்ம லென்த் ஆக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் லெவலுக்கு வந்து இந்த செகண்ட் ஷெட்டை வந்து நம்ம லென்த் ஆக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு சிக்ஸுக்கு வந்து 1 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி கணக்கில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்சாக இருந்தாலும் நமக்கு வந்து 2006 நமக்கு வரப்போகுது. ஏன்னா நம்ம ஷெட்டெல்லாம் ரெடி ஆன அப்புறமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இன்ஃபார்ம் நம்ம அங்கே வந்து பண்ணிட்டோம். ஸோ இன்ஃபார்ம் பண்ணனால அவங்களும் வந்து இதெல்லாம் ஓகே ஆகிட்டு ரெடி, அங்கே சிக்ஸ் ரெடி ஆன அப்புறம் நமக்கும் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஷெட்டை வந்து கொஞ்சம் கூட, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபார்ம்லின் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். இருந்தாலும் சிக்ஸ் புதியதாக வரதால நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கும்மாயம் இருக்குது இல்லை, அதாவது கக்கம் சொல்லுவாங்க, அதை வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம, ஏன்னா கொஞ்சம் வெயில் எல்லாம், அதுவும் இல்லாமல் பக்கத்து வந்து ஃபஸ்ட்டு ஷெட் இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் கோழிகளுக்கு டிசீஸோ ஏதாச்சும் இருந்தாலும் அது காட்டில் வந்து செகண்ட் ஷெட்லேயும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஃபுல்லும் எல்லா இடத்துலையும் வந்து இந்த கக்கத்தை வந்து, அதாவது நம்ம இந்த குளோரினேஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கக்கத்தை எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம். அது வந்து இந்த கிருமி, இந்த பாக்டீரியாவோ வைரஸ் ஏதாச்சும் இருந்திருந்தாலும் அதை வந்து அழிச்சிடும். அதனால தான் நம்ம அது எல்லாமே வந்து அந்த ட்ரிங்கர்லையும் ஃபியூர் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அந்த கக்கத்தை போட்ட அப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா, ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து இந்த மரப்பொடி இருக்குதுல்ல, பவுடர், அதை தான் வந்து அடுத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா கோழிகள் வந்து இப்போ நமக்கு வந்து 2006 வரனால நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 3 ப்ரூடர் லைட்டு தான் உண்டு. தென் 3 ஷீட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஃபுல்லுமே வந்து 1500 போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் 2000 வரனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, 3 ப்ரூடர் லைட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு கூட ப்ரூடர் லைட்டு வாங்கணும். தென் ஒரு ஷீட்டும் நம்ம வாங்கிடணும். அப்படி நம்ம வந்து 4 சர்க்கிள் நம்ம போடுவோம். ஏன்னா ஒரு சர்க்கிள்லேயும் வந்து எத்தனை இருக்குன்னா 500 இருக்கும். தென் ஒரு ப்ரூடர் லைட் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணி போட்டுருந்தோம். ஸோ இந்த வாட்டி 500 எக்ஸ்ட்ரா வரனால தென் 500 எக்ஸ்ட்ராக்கு வேண்டி ஒரு 5 எக்ஸ்ட்ரா ஃபீடர், ட்ரிங்கர் இது எல்லாமே வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இருக்காது, நம்ம ஸ்டாண்டில் வச்சு தான் தண்ணி கொடுக்குறது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பொடி இருக்குதுல்ல, பவுடரை வந்து எல்லா இடமுமே வந்து நம்ம ஸ்ப்ரெட், அதாவது சிக்ஸ் நமக்கு எவ்வளோ சர்க்கிள் போட்டுருமோ அந்த அளவுக்கு வந்து மரப்பொடிகளை வந்து நம்ம போட்டிருந்தோம். தென் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து போட்டது வந்து மரப்பட்டைகள். ஏன்னா மரப்பொடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டோன்னா அது வந்து சிக்ஸு சின்னதாக இருக்குது, ஏதாச்சும் காற்று ஏதாச்சும் அடைச்சிருத்தானே அந்த பொடியெல்லாம் என்ன ஆகும்னா மூக்குலையும் வாயிலையும் போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த மரப்பொடி போட்ட அப்புறம் நம்ம ரெண்டாவது போடுறது என்னென்னா மரப்பட்டைகள் நம்ம வந்து போடுவோம். அந்த மரப்பட்டைகளும் நம்ம 4 சைடு எல்லா இடமும் போட்ட அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, பேப்பரை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஓரோ சர்க்கிளுக்குள்ளேயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பேப்பர், ஏன்னா பேப்பர்னால் சிக்ஸ் வந்து புதியதாக வரனால அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேணும். இந்த பேப்பர்லேயும் கொஞ்சம் ஃபுட் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்னென்னா, அந்த சிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அது வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும். தென் நம்ம வந்து இந்த பேப்பர் ஃபுல்லாகவே வந்து எல்லா இடமுமே வந்து ஸ்ப்ரெட், அது 1 டே மட்டும்தான் அந்த பேப்பர் இருக்கும். தென் செகண்ட் டேலேருந்து நம்ம வந்து அதை அந்த ஃபஸ்ட்டு டே அது சாப்பிட்றதுக்கு வேண்டி தான் நம்ம அந்த அந்த பேப்பரை நம்ம போட்டுறது. அதுவும் இல்லாமல் ட்ராவல் பண்ணி வரதுனால சிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டயர்டாகும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, குளுக்கோஸ் வாட்டரும் வந்து அதை ஃபீடர் ட்ரிங்கரில் வந்து ஃபுல்லுமே வந்து ஃபில் பண்ணி வச்சிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸ் 5 or 6 டேஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஸ்டாண்டில் வச்சு தான் நம்ம தண்ணி கொடுப்போம். ஏன்னா சிக்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கிறதுனால ட்ரிங்கரில் அதுகளுக்கு குடிக்கிறதுக்கு முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாண்ட் வச்சு கொடுக்குறோம். அப்புறம் ஃபீடர்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்டார்டர், அப்படி ஓரளவுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஷெட்டு ரெடி.